வருகிற 15ஆம் தேதி இந்த வழக்கின் குறிப்பிட்ட நபர் கோர்ட்டில் ஆஜராக வேண்டும். அபி தொல்காப்பியன் இன்னும் காணுமே. வந்துருவாரு சார். டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. இல்ல இப்ப வந்துருவாரு. வாங்க தொல்காப்பியன். வர வரல கொஞ்சம் டிராஃபிக், அடுத்ததான் லேட் ஆயிடுச்சு. கூப்பிடுவாங்க இப்போ. அடுத்த வழக்கை ஆரம்பிக்கலாம். அபிநயா கன்ஸ்ட்ரக்ஷன், மிஸ்ஸஸ் அபிநயா அண்ட் மிஸ்டர் ஆதித்யா. நீங்க தான் அபிநயாவா? ஆமா சார். நீங்க தான் ஆதித்யாவா? ஆமா சார். முதலில் அபிநயா தரப்பு வக்கீல் தனது வாதத்தை தொடங்கலாம். மைலார்ட், வில்லங்கத்துக்குரியதாக மாற்றப்பட்டிருக்கும் அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எனது கட்சிக்காரரான அபி என்கிற அபிநயாவால் துவங்கப்பட்டது. அதில் பங்குதாரர்களாக இருந்த தொல்காப்பியன், உஷா ஆகியோரது பங்குகளை மோசடியாக கைப்பற்றி இருக்கிறார் இந்த ஆதித்யா. அபி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை நீங்க தான் ஆரம்பிச்சீங்களா? ஆமா மைலார்ட். நான் மட்டும் இல்ல, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தொல்காப்பியன், உஷா, அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நாங்க 3 பேரும் சேர்ந்து தான் ஆரம்பிச்சோம் சார். இந்த கம்பெனி முழுக்க முழுக்க எங்க உழைப்புல தான் உருவானது. அப்புறம் என்னாச்சு? ஆதிங்கிற இவரு இதே தொழில ஒரு பெரிய பண முதல அவர் மோசடியா எங்க கம்பெனி எங்க கிட்ட இருந்து பறிச்சிட்டார் சார். இதை நீங்க விளக்க முடியுமா? எஸ் மைலார்ட். அபி கன்ஸ்ட்ரக்ஷனோட பங்குகள் தொல்காப்பியன் பேர்லயும் உஷா பேர்லயும் இருந்தது. இந்த 2 பேருடைய பங்குகளையும் ஃபோர்ஜரி பண்ணி ஆதி கைப்பற்றி இருக்கார். எப்படி? இந்த ஆதி ரஞ்சன் என்பவரை வச்சு ஃபோர்ஜரி பண்ணி அபி கம்பெனியோட பங்குகளை வாங்கியிருக்காரு. எஸ் மைலார்ட். கங்கான்றவங்க ஒரு நிலம் வாங்குறதுக்காக தொல்காப்பியன் கிட்ட ஜாமீன் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அதை ஃபோர்ஜரி பண்ணி அவருடைய பங்குகளை இவர் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்ல மைலார்ட், உஷா கிட்ட கடனுக்கு அடமானம் சொல்லி ரஞ்சன் மூலமா கையெழுத்து வாங்கியிருக்காரு. அதை உபயோகப்படுத்தி உஷாவோட பங்குகளையும் இவர் கைப்பற்றி இருக்காரு. இதுல வேடிக்கை என்னன்னா, உஷா ஆதியோட மனைவி. சொந்த மனைவி கிட்டே ஃபோர்ஜரி பண்ண ஒரே ஆள் இவரா தான் இருக்க முடியும். இவரான எல்லாமே திட்டமிட்ட சதி சார். நாங்க ஒழிச்சு உருவாக்குன கம்பெனியை ஃபோர்ஜரி பண்ணி தன்னோட கம்பெனின்னு உரிமை கொண்டாடுறாரு இந்த ஆதி. மை லார்ட், நான் சமூகத்துல அடிமட்டத்துல இருந்து வந்தவ. ஒரு கம்பெனில சாதாரண ஸ்டாஃபா வேலை பார்த்தேன்னா உஷா, தொல்காப்பியன், நாங்க 3 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு படிப்படியா கனவுகளோட உழைச்சி உருவாக்குன கம்பெனி இது. ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தர் மோசடி பண்ணி எங்க கம்பெனி எடுத்துக்கிறது எந்த விதத்துல நியாயம் சார்? நீங்க தான் தயவு செஞ்சு எங்களுக்கு இதுல நீதி வழங்கணும். ஆதித்யா தரப்பு வக்கீல் தனது வாதங்களை தொடங்கலாம். யுவர் ஆனர், இது தவறாக புனையப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டு. தன்னுடைய பங்குகளை உஷாவும் தொல்காப்பியனும் முழு மனதோட எனது கட்சிக்காரர் ஆதித்யா கிட்ட வித்திருக்காங்க. அவங்க 2 பேரும் ஏமாறுறதுக்கு குழந்தைங்க இல்ல. தன்னுடைய பங்குகளை ஆதி கிட்ட வித்துட்டு அவர்கிட்ட பணத்தையும் வாங்கிக்கிட்டு இப்ப அபி கூட சேர்ந்துகிட்டு சூழ்ச்சி வலை பின்றாங்க. கோர்ட்ல வந்து பொய்யா வாதாடுறாங்க. இவங்க சொல்றது பொய்யுங்கிறது உங்க வாதமா? ஆமா யுவர் ஆனர். இவங்களுடைய இன்னொரு பார்ட்னர் விஸ்வநாதன், அவரும் வித்தாரு. ஆனா அவர் இங்க வரல. அவரும் முழு மனசோட தம் பங்குகளை எனது கட்சிக்கார ஆதித்யா கிட்ட வித்திருக்காரு. இன்னொருத்தர் சிவதாஸ், அவர் மிகப்பெரிய கிரிமினல். அவர் இந்த அபி கூட சேர்ந்துகிட்டு ஏகப்பட்ட குளறுபடிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டுமில்லை யுவர் ஆனர், உஷாவும் தொல்காப்பியனும் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் முழு மனசோடையும் சுய அறிவோடையும் தம் பங்குகளை வித்துட்டு இப்போ ஏமாத்தி வாங்கிட்டு தான் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இது பெரிய மோசடி. தன்னுடைய மோசடிக்கு கோர்ட்டையே துணைக்கு எடுக்கிறது இதை விட பெரிய மோசடி ஆகும். நீங்க ஆதித்யா மீது சொன்ன குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோட நிரூபிக்க முடியுமா? நிச்சயமா முடியும். ஏற்கனவே இது சம்பந்தமான தகுந்த ஆதாரங்களை கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன் யுவர் ஆனர். இந்த வழக்கை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கிறேன். அடுத்த வாய்தாவுக்கு சம்பந்தப்பட்ட சாட்சிகள் அனைவரும் இந்த கோர்ட்டில் ஆஜராக வேண்டும். இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு வரும் வரை அபி கன்ஸ்ட்ரக்ஷன் நிர்வாகம் முடக்கி வைக்கப்படுகிறது.
இந்த கம்பெனியில் எந்தவித நடவடிக்கைகளும் நிகழக்கூடாது என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. மேலும் அபிநயாவோ ஆதித்யாவோ முடக்கப்பட்ட கம்பெனியை பிரவேசிக்க கூடாது என்று கோர்ட் உத்தரவிடுகிறது. அடுத்து அந்த பொன்னேரி நில வழக்கினை உடனே ஆரம்பிக்கலாம். பொன்னேரி நில வழக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் வாங்க. ஏன் அபி, இது ஒரு வகையில நமக்கு சாதகமா முடிஞ்சிருக்குல்ல? கண்டிப்பா உஷா, இனிமே அவங்களால நம்ம கம்பெனில நுழையவே முடியாது. சீக்கிரமா ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நிச்சயமா நமக்கு ஃபேவரா தான் வரும் பாரு. கண்டிப்பா நடக்கும் அபி, கண்டிப்பா நடக்கும். ஏய், அத பாரு, உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. வா போய் பார்க்கலாம். உஷா. அப்பா. ஹாய் கைலாஷ். உஷா, நல்லா இருக்கியாம்மா? இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. என்னம்மா உஷா, இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. நானும் அப்பல இருந்து அதுதான் கேட்டுட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கேஸ் என்னாச்சு? கம்பெனிக்குள்ள யாரும் நுழைய கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் அதுதான் முடிவு. அது நமக்கு ஃபேவர் தானே? வெரி குட். உஷா, அடையாறுல ஒரு வீடு பார்த்திருக்கோம். நீயும் எங்க கூட வந்து தங்கிடு. எதுக்குப்பா வீடெல்லாம்? ஏன் கஷ்டப்படுறீங்க? என்ன உஷா பேசுற? உனக்காக தான் நாங்க இருக்கோம். நீங்க கஷ்டப்படும் போது நாங்க எதுக்காக அங்க இருக்கணும்? இல்லம்மா, இல்ல உஷா, அவங்க சொல்றது கரெக்ட் தான். சரி உஷா, முதல்ல வீட்டு போய் பார்க்கலாம். அங்க என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவையோ அதெல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலாம். வா. நான் ஆமா உஷா, நீ கிளம்பு. அதான் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, நீ கிளம்பு. சரி அபி, போயிட்டு வா. வா உஷா, வா போலாம். வாமா. பாஸ், இனிமே நமக்கு கவலையே இல்ல. இது ரொம்ப நல்ல விஷயம். அபி கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. Bloody fool! அபி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில 70% ஷேர் ஹோல்டர் நான். அத மீறி அந்த கம்பெனியை மூடி இருக்காங்கன்னா அது எனக்கு மைனஸ் டாப். முட்டாள்! Bloody fool! சாரி, ரியலி சாரி பாஸ். Sorry my foot. வாங்க போலாம். God damn it. இதுவே நமக்கு ஃபேவர் தான் சார். இனிமே ஆதி எந்த முடிவையும் எடுக்க முடியாது. கம்பெனி அக்கவுண்ட்ஸை ஆபரேட் பண்ணவோ இல்ல செக்ல கையெழுத்து போடவோ இல்ல வேற எந்த முடிவு எடுக்கிறதுக்கோ இனிமே அவனால முடியாது. ஆதியோட பவரை இப்ப புடிங்கிட்ட மாதிரி தான். இதுவே அந்த ஆதித்யாக்கு ஒரு பலத்த அடிதான். அபி கன்ஸ்ட்ரக்ஷன் மேல ஆதிக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு கோர்ட் அடிச்சு சொல்லிடுச்சு. ஆனா இது தற்காலிக முடிவு தான் சார். இது நமக்கு ஒரு பிள்ளையார் சுழி மாதிரி. இந்த கேஸ்ல நமக்கு உண்டான சாட்சிகளை கரெக்டா கொண்டு வந்து நிப்பாட்டணும். அப்பதான் நம்ம ஜெயிப்போம். நம்ம கம்பெனி நம்ம கைக்கு வரும். ஆமா, முழு மூச்சா பண்ணிடலாமா? நம்ம பக்கம் நியாயம் இருக்குல்ல. கண்டிப்பா நாம தாமா ஜெயிப்போம். அதுக்கப்புறம் அவனுங்க மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுக்குவானுங்க? தூங்கு மூஞ்சி பசங்க. பாத்தீங்களா பாஸ், முழுசா இந்த கேஸ்ல ஜெயிச்சு கம்பெனி கைப்பற்றிட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என் பொண்டாட்டியே இவங்க சைடுல இருக்கும்போது இவங்கள போய் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? பாஸ், அந்த அபி விடுங்க. இந்த கிருஷ்ணன் இருக்கானே, ஆஃப்டர் ஆல் நம்ம கிட்ட வேலை பார்த்தவன். உங்ககிட்ட கூழ கும்பிடு போட்டு அட்வான்ஸ் பணம் வாங்கிக்கிட்டு அந்த சல்பேட்டா சரோஜா பத்தின ரகசியத்தை அந்த அபி கிட்ட சொல்லி அங்க போய் செட்டில் ஆயிட்டான். இவெல்லாம் ஒரு ஆளா பாஸ்? என்னமோ உங்களை ஜெயிச்சிட்ட மாதிரி என்னமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க அவன். எனக்கே அவமானமா இருக்கு.
எங்கடா என்கிட்ட வாங்கின பணம்? கழட்டி வாங்கினப்போ இழிச்சு சிரிச்சால கொடுக்கறது உனக்கு சொன்னேன்ல. அது மட்டும் இல்ல, ஆபீஸ்ல திருடி இருக்க நீ. நான் திருடவே இல்ல. பணத்தை மட்டும் கொடுக்கல உன்னை தொலைச்சிடுவேன். பெரிய இவன் வந்துட்டான். என்ன அபி தடுத்துட்டீங்க? இல்லைன்னா அவனுக்கு ஊண்டல் பண்ணிடுறேன். அராஜகம் பண்ணிட்டு இருக்கேன். வேண்டாம், போதும். இதோட பேச்சு விடுங்க. அவன் நிச்சயமா ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இருக்கான். அதுல நம்ம மாட்டிக்க கூடாது. இல்ல அபி, அவனுக்கு பதிலுக்கு இங்கே வச்சதா குடு. இல்ல துல்ஸ், கோர்ட் வாசல் வச்சு இப்படி பண்றானா அவன் மனசுக்குள்ள ஏதோ இருக்கும். பொறுமையா இருங்க. என்னமா இது? அவன் தோல்வியை தாழ முடியாதனால அவனுடைய தோல்வியை என்கிட்ட காட்டிட்டு போறான். இல்ல சார், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்படி போய் கொஞ்சம் உட்காருங்க ப்ளீஸ். ஈஸ்வரன் சார் இருக்காரா? உள்ள இருக்காருங்க. அம்மா வணக்கம்மா. அடடே, வாங்க வாங்க. வணக்கம், உட்காருங்க. இருக்கட்டும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காஞ்சனா, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? இல்லம்மா, இப்பதான் கலெக்டரோட ஒரு மீட்டிங் முடிச்சிட்டு அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன். அம்மா வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அனு, மனோ எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. உங்களை தான் பார்க்க முடியும். என்ன பண்ண சொல்றீங்க? அரசியல்ல இறங்கிட்டாலே ஒரே அலைச்சல் தான். ஈஸ்வரன் சார் இல்லீங்களா? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஒண்ணும் இல்லைங்க, அவருக்கு நமக்கு சின்ன கொடுக்கல் வாங்கல் அவ்வளவுதான். ஓஹோ. அடடே வாங்க சார். வணக்கம். என்ன கொடுக்கல் வாங்கல்? ஒண்ணும் இல்லைங்க, அன்பை கொடுத்து பாசத்தை வாங்குறது. சார்ட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? உட்காருங்க, ஒரு சின்ன விஷயம் பேசணும். இல்ல, நான் அவசரமா வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான வேலையா இருந்தா நீங்க போங்க. நான் சொல்ல வந்த விஷயத்த வீட்டுல சொல்லிட்டு போறேன். யார்கிட்ட சொன்னா என்னங்க? ஏங்க, அவர்தான் முக்கியமான விஷயம்னு சொல்றாருல, கேட்டு போனா என்ன? சரி, ஆபீஸ்க்கு வாங்க, அங்க வந்து பேசலாம். இங்கேயே பேசலாமே. இல்ல, எனக்கு டைம் ஆகுது. ஆபீஸ் விஷயம் அங்கதான் பேசுவோம். வாங்க வாங்க. வரமா. முதல்ல உள்ள வா. வா. ஏன் என்ன இப்படி தள்ளிட்டு வர? நான் ஏதாவது உளறிடுவேன்னு பயமா? ஆமாண்டா, உனக்கு எங்க என்ன பேசுறங்கிற விவசாயே கிடையாதே. அண்ணே, ஒரு அரசியல்வாதியை பார்த்து நீ இப்படி பேசுற. நான் உன்னை சொல்லட்டுமா? நான் எதை பேசினாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், காரண காரியம் இருக்கும். சரிப்பா, எனக்கு உங்ககிட்ட அரசியல்லாம் பேசுறதுக்கு டைம் கிடையாது. சரி, குடும்பத்தை பத்தி பேசுவோம். உன் குடும்பத்தை பத்தி பேசுவோம். சரி வா, உட்காரு. சொல்லு. அண்ணே, அண்ணி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அபிக்கு பாஸ்கரை வச்சு மருதாலை கட்ட வைக்கலான்னு அவங்க மனசுல ஒரு எண்ணம் இருக்கு. அது சம்பந்தமா என்கிட்ட ஆலோசனை கேட்க வந்தாங்க. ஆனந்தியோட நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு கோயில வச்சு இதை முடிச்சலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அபிக்கு இந்த விஷயம் தெரியாது. இவங்க யாரும் சொல்லல. சொன்னா அபி இதுக்கு ஒத்துக்குவாளா? அன்னைக்கு இந்த ஏரியா பக்கமே வரமாட்டா, டோட்டலா அவாய்ட் பண்ணிடுவா. ஆமாண்டா திருவங்கடம், இந்த விஷயம் அபிக்கு முன்கூட்டியே தெரியாம இருக்கிறதா நல்லது. பாப்போம். ஏண்டா பாப்போம்னு இவ்வளவு சாதாரணமா சொல்ற? என்னடா பண்ண சொல்றீங்க? இப்பதானே சொன்னீங்க எனக்கு எங்க எதை பேசுறேன்னு தெரியாதுன்னு. அது என்னமோ உண்மைதானே. எனக்கு எங்க எதை பேசுறேன்னு தெரியாது, ஏதாவது உளறிடுவேன். அதுவும் இல்லாம எனக்கு 1008 வேலை இருக்கு. இதை சொல்லக்கூடாதுன்னு என்னால தெரிய முடியுமா? வாய் தவறி சொல்லிட்டா சொன்னதுதான். இது விளையாட்டு கிடையாதுடா. அபியோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். அவன் இழந்த வாழ்க்கை மறுபடியும் கிடைக்கணும்டா.
ப்ளீஸ் கெடுத்துறாதடா. நான் என்ன கெடுக்க போறேன்? எனக்கு வேற பல வேலைகள் நிறைய இருக்கு. என்ன வேலை? அண்ணே, என் சம்சார சாரதா எலெக்ஷன்ல நிக்க போறா. எலெக்ஷன்லயா? ஏண்டா? அது என்ன ஏன்னு ஒரு கேள்வி? மக்களுக்கு சேவை செய்யத்தான். பாவண்டா சாரதா, அவளேடா இதுல இழுத்து விடுற. முழுசா கேளு அண்ணே. சாரதா எலெக்ஷன்ல நிக்கிற விஷயம் ஊரு பூரா தெரிஞ்சு என்னுடைய செல்வாக்கு காட்டு தீய போல பரவிக்கிட்டு இருக்கு. அதை காப்பாத்திக்கிறதுக்காக நான் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன் தெரியுமா அண்ணே? நாளைக்கே நான் ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்தா அது உனக்கு தானே பெருமை. சரி, பெருமையை விடு. அந்த பதவியை வச்சு எவ்வளவு உதவி அடைஞ்சுக்கலாம். அந்த மாதிரி உதவியெல்லாம் எனக்கு வேண்டாம். அபியோட லைஃப் நல்லா இருந்தா போறோம். அத பாத்துக்கலாண்ணே. அண்ணே, எனக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் தேவைப்படுது. கொஞ்சம் பிரச்சனை. பணம் இருந்தா பிரச்சனை சரியாயிடும். பணமா? நினைச்சேன் அண்ணே, அபி விஷயத்துல எந்த பிரச்சனையும் வராது. நான் வாயை திறந்து எதுவும் பேச மாட்டேன். பணம் இருந்துச்சுன்னா நான் மத்த வேலையை கவனிப்பேன் அண்ணே. சரி, எவ்வளோட வேணும்? எனக்கு நிறைய வேணும்ண்ணே. ஆனா இப்போதைக்கு 1 லட்சம் ரூபா கொடுண்ணே, போதும். இந்தா, 1 லட்சம் ரூபா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இப்போதைக்கு இதை வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன். டேய், காரியத்தை கெடுத்துறாதடா. என்னென்ன இப்படி பேசுற? கையில பணத்தை வச்சுட்டு நான் போய் பேசுவேனா? எந்த பிரச்சனையும் வராதுண்ணே. என்ன நம்பு. வேற என்ன?